كلم المد اللازم كلمة مخفف. ம். நாங்கள் இந்த இடம் ஃபுல்லாக பார்த்து முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். கடைசி பகுதிக்கு வந்துக்கிறோம். இந்த மேலுக்கு ரெண்டு வகையான வகைகள் இருக்குது. ரெண்டு மூணு முக்கியமான வகைகள் தான். சரியா? இதுக்கு மேலே குரான் ஓத போகல எந்த இடத்துல எந்த மது வந்தாலும் என்ன செய்யப்படாது, பார்த்துட்டு போகணும். அப்படியா? பார்க்காம போகணும். ம், அப்படிதானே? கண்ணை மூடி. சரியா வரும். ம். சரியா வரும். சரியா ஓதணும். வெரி குட். பிழை வந்துடாம மிச்சம் சரியா ஓதிக்கொண்டு போகணும். ம், ம். பயன். அடுத்த மூன்றாவது வகைக்கு நாங்கள் வருவோம். மது லாசிம் ஹர்ஃபையோடு தொடர்பான விஷயங்கள். இப்ப நாங்க உள்ள பார்த்தது களிமை களிமண் தான் பார்த்தோம். சரியா? ஹர்ஃபை என்று வந்தால் முதலாவது பார் மது லாசிம் ஹர்ஃபை முசக்கல் என்று சொன்னா கவனமா இருக்கணும். எழுத்துக்களோடு தொடர்பான சட்டமாத்தான் சட்டமிக்க போகுது. முதலாவது விஷயம் ஆ, எழுத்துக்களோடு தொடர்பானதாகத்தான் சட்டமிக்கும். ரெண்டாவது ஆ, ரெண்டாவது மத்துட எழுத்தை தொடர்ந்து வார எழுத்துக்கு ஷத்தினுடைய அடையாளம் இருக்கும். இதெல்லாம் என்ன சொல்றது? ஆ. ம். பாப்போங்க. இப்ப இதுல பாருங்க. இந்தாக்கி லாம். உண்மையில இந்த லாம் எப்படி இருக்கும்? ல அலிஃப் லம் மீம் அப்படி நாங்க ஓதுறோம். அலிஃப் லாம் மீம் தான் ஓதுறோம். இப்படிதான் நான் ஓ, ஓதுறோம். லாம் மீம். அப்ப இந்த லாம் பக்கத்துல என்ன வருது? ஒரு மத்தினுடைய எழுத்து. அலிஃப் வருது. அதை தொடர்ந்து வர மீமுக்கு என்ன இருக்குது இப்ப? சத்து. சத்தி. அப்ப லாம் என்று செய்தி லாம நாங்க நீட்டி மீம்ல ஷத்த வைக்கிறோம். ஆகவே இதுக்கு நாங்க இந்த அலிஃப் நீட்டுப்படுற இந்த அலிஃபுக்கு இந்த நீட்டுப்படுற இந்த லாமுக்கு நாங்க சொல்றது என்ன? المد اللازم حربي متكل. அருபைன்னு சொல்லப்படாது. حرفي متكل. ஹர்ஃபை முசக்கல் என்றுதான் சொல்லணும். இது லாசிம் ஹர்ஃபை முசக்கல் என்று حرفي متكل. சொல்ல வேண்டும். இரண்டாவது பகுதி மத்து லாசிம் ஹர்ஃபை முஹஃபஃப். இது ரெண்டு தான் வித்தியாசத்தை சரியா விளங்கிக்கணும். அந்த ஹர்ஃபை முசக்கலுக்கு என்ன சொன்னோம்? மத்து லாசிம் ஹர்ஃபை முசக்கலுக்கு என்ன சொன்னோம்? இப்பதானே சொன்னேன். இப்பதானே சொன்னேன். என்ன சொன்னோம்? آه، மறந்துட்டு அப்படியா? ஆமுக்கு பக்கத்துல அலிஃப் வருது. பக்கத்து அலிஃப் வருதா? அதான் ஹர்ஃபை முசக்கல் என்ற விஷயம். ம்? அதான் ஹர்ஃபி ஹர்ஃபை முசக்கல் என்ற அர்த்தம். என்ன இவன் மறந்துட்டா? ம். அஹ்? அது மூன்று எழுத்துக்கள் வரதா இருக்கும். நடு எழுத்து மத்திய எழுத்தா வரும். அதுக்கு பின்னால இருக்கிற எழுத்துக்கு சுக்கூன் வந்து பிழை. அந்த சுக்கூன் வந்த எழுத்துக்கு எங்க சுக்கூன் பின்னால அதிகல? நான் எங்க இதுல சுக்கூனை காட்டினேன்? இங்க என்ன சொன்னேன்?
இங்க சுகுனியா பேசினோம் ஹரஃபை முசக்கல்ல. இல்ல. ம். இங்க என்ன சொன்ன சொல்லுங்க பாப்போம். நான் மத்திய எழுத்தோட இங்க என்ன சொன்னோம், என்ன விஷயம் பேசினோம். அந்த நாமபதத்துல ஒரு அலிஃப் வருது, பின்னுக்கு ஷத்து வருது. சத்தோடு தொடர்பானதா இருக்கணும். முசக்கலண்டா என்ன மீனிங்? முசக்கலண்டா என்ன சொல்லுது நீங்க? நான் சொல்லி தரலையா முசக்கல் என்ன 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 ஷத்து ஷத்து தொடர்பான. சத்தோடு துறப்பு முசக்கல்னு சொல்லுவோம். சத்தோடு துறப்பு ஓ, வராட்டி முசக்கல் சொல்ல மாட்டோம், அது பேல. இப்ப இங்க முஹாஃபப்ல என்ன வரும் அப்ப சொல்லுங்க பாப்போம். முஹாஃபப்னா எதோட சம்மந்தமா ஆயிக்கணும்? சுக்கூன். வெரி குட். சுக்கூனோடு துறப்பானதான் வரையிலும். சுக்கூனோடு துறப்பானதான் முஹாஃபப் வர முடியும். இதுவும் அதே போலதான், வசனத்தில் எழுத்துக்கள் தான் வரப்போகுது. ஆனா என்ன செய்யணும் வேண்டா, மத்துட எழுத்து வந்து அதுக்கு ஒரு வாரது என்ன ஆயிக்கணும்? அதுக்கு ஒரு வாரது சுக்கூன் ஈக்கணும். சுக்கூன். எழுத தொடர்ந்து வாரது சுக்கூன் ஆயிக்கணும். ஆனா எல்லாமே எழுத்துக்கள்லாம் ஆயிக்கணும், சொற்கள்ல வர இயலாது. இது எல்லாமே நடக்கணும், எழுத்து. எழுத்துக்கள்லாம் நடந்திக்கணும், சொற்கள்ல வர முடியாது. இப்ப உதாரணத்துல பார்ப்போம். நிறைய உதாரணங்கள் இது போடுவான்ல. உம் முதலாவது உதாரணம் பாருங்க. ஸ்வாது. எப்படி? சாபு. இது என்று சுக்குன் வைப்பி கடைசிக்கு என்ன சத்தா வைக்கிறீங்க? இல்ல. இல்ல, என்ன செய்யறோம் கடைசிக்கு? இது என்று சொல்லி சுக்கூன். சுக்குன் வைக்கிறோம். அப்ப இது என்னது? மத்தினுடைய எழுத்து. எழுத்து. அதுக்கு முன்னால வந்து எழுத்து என்ன? சுவாது. ஷத் ஃபா. சுவாது. இதெல்லாம் ஒரே சொல்ல தான் நிக்குது. ஒரு நாள்ல அப்படித்தான் நிற்கும். ஆ என்று நீட்டுவீங்க. ஓ. சுவாது நூன். விளையினா மீ ஓ. நூ அடுத்து ஐன் கேப் என்று சொல்லி ஒரு எழுத்தா தான் நிற்கும். நான் இங்கட போட்டு காட்டிக்கிறேன். இப்படி போட்டிக்கிறதுக்கு காரணம், நீங்க அத சரியா விளங்கி கொள்ளணும்ங்கிறதுக்காக. ஆ. இப்ப விளங்கினா மது லாசிம், கலிமை முசக்கல், கலிமை முஹஃபஃப், ஹர்ஃபை முசக்கல், ஹர்ஃபை முஹஃபஃப். வித்தியாசம் விளங்கினா நாலு. ஓ. இப்ப நீங்க குர்ஆன்ல பேசிட்டு எல்லா மத்துகளையும் நீங்க தேடணும். ஃபுல்லா தேடி பாருங்க. அப்பதான் அந்த விஷயம் என்ன செய்யாது, உங்களுக்கு மறக்காது. ஞாபகம் மறக்கும். இல்லாட்டி மறந்து போயிடும். நான் ஓத போகல இது போற சட்டத்துக்கு பேரை கேட்பேன். ஓதிக்கொண்டு போற இடத்துல மத்துல இடத்துல மிஸ்டேக் விட்டீங்கண்டா அதில் நான் கேட்பேன். இதுல என்ன மத்து என்று கேட்டா சட 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 நீங்க என்ன செய்யணும்? மத்திர பேரை விஷயத்தை ம். சொல்லிக் கொண்டு போகணும். அதான் முக்கியம். இல்லைங்களா? ஆ. இன்ஷா அல்லாஹ் நீங்க அடுத்த பாடத்துக்கு வாரக்கிழமைக்கு பாடம் போடுவோம். அந்த பக்காரால இருந்து ஓதை ஸ்டார்ட் பண்ணணும். ஆ. சூரத்துல் பக்கரா, அதாவது சூரத்துல் ஃபாத்திஹால இருந்து வருவீங்க. ஃபாத்திஹாக்கு அடுத்து என்ன பக்கரா இது குர்ஆன்ல. ஓ. அப்ப சூரத்துல் ஃபாத்திஹா பக்கரான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். அதுல
கவனமா படிச்ச விஷயம் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளணும். எல்லாத்துலயும் என்ன வரும்? கேள்விகள் வரும். ஆ டவுட்கள் இருந்தால் கட்டாயம் கேட்டுக்கொள்ளணும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்குமா? ஆ. வேங்கல்ல ஐமேன் ஓ கேட்டானு சரி. இல்ல